வீட்டை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய் மாடி வரைக்கும் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு வந்தேன். ஒவ்வொரு ரூம்ஸும் வேறு லெவலில் ஸ்பேசிஸாக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு 5 சென்ட் இடங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அங்கே பாருங்கள், ஒரு மெயின் ரோடு தான் அது. எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் பஸ் கூட போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு. அங்கேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது. அத்தியாவசியமான தேவைக்கு போகிற எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டை பார்த்தா வீட்டோட எலிவேஷன் சிம்பிளாக தான் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே மாடர்னாக கான்டெம்பரரி ஸ்டைலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி அசத்தியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடு 5 சென்ட் இடம், 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எலிவேஷனுக்கு நேச்சுரல் ஸ்டோன்ஸ், லைட் க்ரீன், அப்புறம் லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன 2 பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. செராம் பிளாங்க், அப்புறம் ஹெவியான மெட்டல் கேட்டில் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட இந்த மெயின் கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம உள்ளே வந்ததும் 20க்கு 16ன்னு இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்டு மட்டும்தான் 20க்கு 16, அதாவது இந்த வால்லேருந்து அந்த கேட் வரைக்கும் 20க்கு 16. வாலுக்கு பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் சாண்டல்வுட்டில் உங்களுக்கு ஃப்ளோரிங் வரைக்கும் சீலிங் வரைக்கும் தெரிஞ்சனா ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரு டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே ஃபோயர்லேருந்து நம்ம போர்ட்டிகோ வழியாக யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். அந்த ஜன்னலுக்கு கூட பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பார்டர் கொடுத்துருக்காங்க, அட்டகாசமாக இருக்குது. இந்த பிட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 14ங்க. மொத்தம் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் வேறு லெவலில். இங்கே டூ வீலர் நிறுத்திக்கலாம், 2 கார், 2 இனோவா காரை தாராளமாக நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸஸ் அமைஞ்சிருக்கு. காம்பவுண்ட் வாலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இபி மீட்டர் பாக்ஸும் போர் மோட்டருக்கான சுவிட்சு, இபி மீட்டர் பாக்ஸ் நாங்கள் மாட்டி கொடுத்துருவாங்க. போர்ட்டிகோவோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோவுக்கு அப்படியே பேக் சைடு, இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குங்க. ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு துவைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 9க்கு 5 இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸோட அளவு. பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இந்த செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் வீட்டுக்கான போர்வெலும் இங்கேயே இருக்குது, தண்ணி தொட்டியும் இங்கேயே கட்டியிருக்காங்க. சைடில் செட்பேக் ஏரியாவில் நல்லா பெருசாக இந்த வீட்டை சுற்றியும் சைட் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாலே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூமாக வந்துருக்குங்க. இதோட அளவு 7க்கு 3 இண்டியன் கிளாஸட் டைப்புங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பேக் சைடில், இந்த வீட்டோட பேக் சைடில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு வீட்டோட கிச்சன் அந்த சைடு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது நான் வந்து கிச்சனில் காட்டுறேன். வீட்டோட போர்ட்டிகோ வந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம், 2 வழியாக இருக்குது. இப்போ நம்ம செட்பேக்லேருந்து வீட்டோட மெயின் டோர் பார்த்துலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு நீட்டான டிசைனில், ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைனில் மேட் ஃபினிஷிங் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து அந்த டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க, கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை வந்து தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே 2 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளாஷி ஃபினிஷிங்கில் 2 லேயராக அந்த கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே ஃபோயர் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட அளவு 5.5க்கு 5.5. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் லைட் மாட்டியிருக்காங்க. ஃபோயருக்கு அப்படியே ஈஸ்டர்ன் சைடில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலுக்கும் ஃபோயருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனல் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் கிடையாது. அநேகமாக இது வந்து 2.25க்கு 5.5ங்கிற அளவில் ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய டைல்ஸ் தான். மார்பிள் டிசைனில் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு
ஸ்கொயர் டிசைனில் நிறையா வார்ம் லைட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைட் வாலில் மெயின் டோருக்கு கொடுத்த பாலிஷ் ஒர்க் மாதிரியே இங்கே உட்டன் விண்டோஸ் தான் மாட்டியிருக்காங்க. அது போக ஒரு மெட்டல் கிரில்லும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைடில் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் மல்டிமீடியா டியூனிட் அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக ஃப்ளைவுட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டியூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D ஃபைபர் வால்பேப்பர் டிசைனில் ஃபைபர் இதுதான் மெட்டீரியல் தான் இது. டியூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் இன்ச்சஸோட சாஃப்ட் க்ளோசஸ்ங்க. இது ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் இந்த ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூனிட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்ட்டிஷன் கொடுத்து. ஆக மொத்தம் இந்த லிவிங் ஹால் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு, ப்ரீமியம் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பூஜை ரூம். டோர் வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியும், உள்ளுக்குள்ளே பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியும் ஒரு கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 5x5. வீட்டோட இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ். இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு பார்த்திங்கன்னா 10x10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் வந்து அந்த உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிசைனில் வார்ம் லைட் மாட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு நீட்டான டிசைனில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. கிரோவெட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் மாட்டியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கபோர்ட் யூனிட் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் கீழே ஹேண்ட் வாஷ் மிஷின் கீழே ஸ்டோரேஜ் கபோர்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க. டைனிங்க்கு அப்படியே சவுத்தன் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. அடுப்பு வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரியும் செமினி இங்கே வச்சுக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா 11x10ங்க. மாடல் கிச்சனில் நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்போட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியலில் சிங்கை மாட்டியிருக்காங்க. இது வந்து வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல தண்ணிக்கான டேப் கனெக்ஷன். அப்புறம் கிச்சனோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு உட்டன் விண்டோ தான், ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கிச்சனோட சிமினி பக்கத்தில் ஃபுல்லாமே கிராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி புஷ் அண்ட் ஓப்பன் டைப்பில் இந்த டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே இந்த சிம்னி சுற்றி தான் இந்த கிராசரிஸ் வச்சுக்கிற மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க ஒரு செல்ஃபு. அது போக இந்த புஷ் அண்ட் ஓப்பன் டைப்பில் கபோர்டு யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. மாடல் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டப் பாக்ஸ், கட்லரி யூனிட், இங்கே ஆயில் புல்லோ ட்ரே, சிலிண்டர் வச்சுக்க மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் யூனிட்டும் சின்னதாக இங்கே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூமே அமைஞ்சிருக்கு. இங்கேயும் சின்னதாக இந்த மிக்சியெல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து விக்கர் பேக்ஸ் கிட்ட இந்த ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட், ஸ்ட்ராங்கான மேக்னெட் டைப்பில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. திறக்கவே முடியல, சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிராசரிஸு, அப்புறம் அந்த அரிசி, அந்த சின்ன சின்ன டப்பாஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு உட்டன் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகலான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான டோர் தான் இது. இங்கே ஒரு உட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு மெட்டல் டோரும் அமைச்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடு, அந்த சைடு லெஃப்ட் சைடில் வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா இப்போ வந்துடலாம். போர்ட்டிகோ வழியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கிச்சன் வழியாகவும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான பொசிஷன் வந்து அவுட்ரு பாத்ரூமுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டோட பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். வீட்டோட டைனிங்க்கு நார்த்தன் சைடில் வீட்டோட சின்ன பெட்ரூம், அதாவது கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. டோர் பார்த்தீங்கன்னா
ஒரு ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோர் தான். டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உட்டன் டோர் மாதிரியே அந்த டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 10ங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி டைல்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் உட்டு தான், பிவிசி மெட்டீரியல் கிடையாது. ஃபுல்லாமே இந்த வீட்டு முழுக்க ஃப்ளைவுட் தான். வென்டிலேஷனுக்கு ஒரு நார்த்தன் சைட் வாலில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்குமே ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் இது கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதுவுமே உட்டன் டோர் தான். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6.25க்கு 4.25 வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷிங் பேஷன் இந்த கார்னரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இது வந்து ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ், பை ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாகுவார். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு வந்து லைட் ப்ரௌன் வித் லைட் கலர் காம்பினேஷனில் சீலிங் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசர் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா லிவிங் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடு அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16க்கு 16ங்க. இது பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி சவுத்து வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலில் பண்ண மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்குலர் டிசைனில் இங்கே உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்பாட்லைட் ஸ்கொயர் டிசைனில் இருக்கிற ஸ்பாட்லைட் நிறைய மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன்சிக் கார்னரில் விண்டோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குஷன் சீட்டு போட்டோம்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோக்கு பக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய வார்ட்ரோப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பார்ட்டிஷன் ஒர்க் கூட, உடன் பார்ட்டிஷன் ஒர்க் கூட இந்த 16 அடிக்குமே ஃபுல்லாக பெரிய வார்ட்ரோப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ஃப்ளைவுட் எல்லாம் ஜாமானம் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து இதே மாதிரி பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த பெட்ரூம் இதை பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் போர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த உட்டன் காட்டுக்கு அப்படியே அட்ஜசண்ட்டாக லோவர் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு பெரிய விண்டோஸ், இங்கே ஒரு சின்ன விண்டோ, ரெண்டுமே உட்டன் விண்டோ தான். இது வந்து செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 4.25 ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு அமைஞ்சிருக்கு. அந்த சைட் பார்க்குறது வந்து இது வந்து ட்ரை ஏரியா. வெஸ்டர்ன் கிளாசட் பொறுத்த வரைக்கும் வால் மவுண்டட் டைப் தான். இதுக்குள்ளே வந்து சீல்டு வால் மவுண்டட்னால உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பிராண்டு வந்து ஜெப்ரைட்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து வெட் ஏரியா. இங்கே வாட்டர்லாம் உள்ளே ஃப்ளோ ஆகி போகிற மாதிரி இங்கே ஒரு வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வலாக ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்து பேரிவேர்னு நினைக்கிறேன், பேரிவேர் தான். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அண்ட் ஃபோர்த் பெட்ரூம் பார்த்துலாம். லிவிங் ஹாலிலிருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக அதர் திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டாக இந்த ஸ்டார்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளே போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் தான், முழுக்க ரைஸு ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் தான். ஹேண்டில்ஸ் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஹேண்டில்ஸ் பார்க்குற வரைக்கும். இந்த ஸ்டார்கேஸோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸோட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சவுத்தன் சைடில் பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவும், சீலிங்கில் ஒரு சாண்டிலிவர் லைட், ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க அந்த ஹேங்கிங் லைட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே ஒரு லாஞ்ச் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 இந்த லாஞ்சோட அளவு. இங்கிருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அங்கே கிங் சைஸ் பெட்ரூமுக்கும் இந்த சைடில் வந்து பால்கனி ஏரியா போகிற மாதிரி இந்த லாஞ்ச் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம்.
இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10x16. இந்த வீட்டில் கிட்ஸ் பெட்ரூம் தவிர எல்லா பெட்ரூம்லேயும் இந்த உட்டன் காட் பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் காட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஃபினிஷிங்கில் ஹெட்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அந்த வெல்வெட் ஃபினிஷிங்கில் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே மட்டும்தான் அந்த ஹெட்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தர்ன் சைடில் வார்ட்ரூஃப் கபோர்ட், நிறைய வார்ட்ரூஃப் கபோர்ட், ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரூஃப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு லெவல்லையும் ஆர்சிசி லேப்ட்டு. இந்த பெட்ரூமை வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஏரியாவை அப்படியே உட்காந்து நம்ம குஷின் சீட்டரை போட்டு இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ பக்கத்தில் இன்னும் இந்த ஒரு கிளாஸ் தான் டிஸ்டர்பாக இருக்குது. வேணும்னா இது ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வீட்டோட நம்ம 4th பெட்ரூம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இங்கே அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 4x5 இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு. மிரர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம 3rd பெட்ரூமான அட்டாச்டு பாத்ரூம் வந்துவிட்டோம். இது வந்து ஃப்ளோரிங்க்கு க்ரீன் கலரில் ஆன்டிஸ்கே டைல்ஸும் சேம் பேட்டர்னில் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ். இந்த இடத்துல வந்து இந்த அரசு மர இலை மாதிரி லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது பாத்ரூம் கூட. இங்கே கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாகுவர் ஃபிட்டிங்ஸ், பை ஃபிட்டிங்ஸ் எல்லாம். அப்புறம் வெஸ்டர்ன் கிளாஸட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம 4th பெட்ரூம் பார்த்துடலாம். லாஞ்சை கிராஸ் பண்ணி நம்ம இப்போது 4th பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த 4th பெட்ரூமோட மொத்த அளவு 16x16ங்க. கீழே இதே மாதிரி தான் அந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில். அங்கே ஃபுல்லாக ஜாமானமாக இருந்துச்சு. அந்த பெட்ரூமை பார்க்கும்போது இந்த பெட்ரூம் இதே மாதிரியான ஃபினிஷிங்கில் தான் வரும். இங்கே வந்து இதே மாதிரி பெரியவங்க வந்து நீட்டாக உட்காந்துக்கலாம். உடன் குஷன் சீட்டர் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். விண்டோ பக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். இங்கேயும் நிறைய வார்ட்ரூஃப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. டார்க் ப்ரௌன் வித் லைட் கலர் காம்பினேஷனில் தீமில் மைக்கா ஷீட்டு மேட் ஃபினிஷிங்கில் ஒட்டியிருக்காங்க. அதுபோக உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த 4th கிங் சைஸ் பெட்ரூமில் ஹெட்போர்டுக்கு அப்படியே மேலே ஒரு யூ ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வென்டிலேஷனுக்கு பெரிய விண்டோவும் இந்த இடத்துல ஹெட்போர்டுக்கு பக்கத்தில் ஒரு நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, மிரர் கொடுத்து ஃப்ளோட்டட் பேனல் டிசைன்ஸோட. நம்ம பார்க்குற இந்த 4th கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் இதோட அளவு 11x4.25. இங்கேயும் வால் மவுண்டன் வெஸ்டர்ன் கிளாசட் வந்து ட்ரை ஏரியாவில் இருக்குது. வெட் ஏரியாவில் இந்த குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட பால்கனி பார்த்துக்கலாம். லாபியோட முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் இந்த வீட்டோட பால்கனி அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x2 சைஸில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மழை தண்ணியில் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேரப்பட்ட ஆளுக்கு பதிலாக டஃபன் கிளாஸ் மாட்டி ஹேண்ட்ரெட்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஒரு 4 கார்னருக்கு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த கவர்ட் பால்கனிக்கு பேக் சைடில் வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி ஓப்பன் பால்கனி அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஓப்பன் பால்கனிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஓப்பன் பால்கனியோட மெட்டல் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான அவுட்லெட்டு, இன்புட்டு, சுவிட்ச் மாட்டிக்கிற மாதிரி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனியிலேருந்து இது டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டேர்கேஸ், நல்லா ஃப்ரீயாக நடந்து போகலாம். அந்தளவுக்கு பயம் இல்லாமல் இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏறி இப்போ டெரஸ் ரீச் ஆகிட்டோம். மேலே வந்ததும் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மெயின் ரோடு தான். ஸ்கூல் பஸ் இப்போ தான் முன்னாடி போச்சு.
அது போக நிறைய பஸ்ஸஸும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இங்கே வரும். ஒரு மினி பஸ் கூட இப்போ வரும் பாருங்கள். இப்போ ஒரு மினி பஸ் போகுது. இதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸும் வரும், காலேஜ் பஸ்ஸும் இங்கே வந்துட்டுருக்கு. மளிகை கடை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் போகிற இடத்துல அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மெயின் ரோடு, அதாவது இந்த பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தான் இந்த வீடு. இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா அந்த 1 சீட் கார்னரில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டல் ஏணி மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட், பில்டிங், இன்டி ஒர்க்கோடு சேர்த்து 1,50,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லையும் நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி.